தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார்டை கொடுங்க, நான் பணத்தை திருடிக்கிறேன். எடுத்துக்கிறேன். பின் நம்பர் இல்லாமல் எப்படி நான் காசு எடுப்பீங்க? தம்பி பின் நம்பர் ஓடிபி எதுவுமே வேணாம். ஏன் கார்டை கூட நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் நான் பணத்தை திருடி காமிக்கிறேன் பார்க்குறீங்களா? எடுத்து காமிக்கிறேன் பார்க்குறீங்களா? எங்க எடுங்க பார்ப்போம். இப்போ பாருங்க தம்பி, எப்படி பணத்தை எடுத்தாச்சு. என்ன பின் நம்பர் இல்லாமல் எப்படி நான் காசு எடுத்தீங்க? இந்த மாதிரி உங்கள் பணமும் திருட போகாமல் இருக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தம்பி இப்போ பேங்க்கில் கொடுக்குற ஏடிஎம் கார்டெலாம் இந்த மாதிரி ஒய்ஃபை சிம்பிள் இருக்கும். உங்கள் கார்டில் இருக்கான்னு பாருங்கள். ஆமாண்ணே, இதோ இருக்கு. முக்கால்வாசி பேர்கிட்ட இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு தான் இருக்கும். இந்த கார்டுக்கு பேரே கான்டாக்ட்லெஸ் கார்டு. இப்போ இந்த கார்டை வந்து நம்ம தொடாமையே, பின் நம்பர் தெரியாமையே, ஓடிபி போடாமையே, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை திருட முடியும். நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மிஷின் பேர் POS, பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின். இதுக்குள்ள NFC அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கிறதுனால ஒய்ஃபை ஆக்சிஸ் உள்ள உங்கள் ஏடிஎம் கார்டை 4 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சு உங்களுக்கே தெரியாமல் பின் நம்பர் போடாமே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்க முடியும். இப்போ இந்த வீடியோவை பாருங்களேன். கடையில் பொருள் வாங்க வர்றவர் பொருள் வாங்கிட்டு இருக்காரு, பின்னாடி என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. இந்த நேரம் ஒரு பேண்ட் பாக்கெட்டில் பர்ஸ் வச்சிருக்காரு. அந்த பர்ஸில் அவரோட ஏடிஎம் கார்டுங்கிறது வச்சிருக்காரு. ஸோ பக்கத்தில் ஒருத்தர் வந்து அந்த POS மிஷினை வச்சு பக்கத்தில் 4 சென்டிமீட்டரில் வச்சா அந்த கார்டுங்கிறது ஆக்சிஸ் ஆகுமா? ஸோ அவருக்கே தெரியாமல் அவர் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டாரு. என்னண்ணே பணத்தை திருட்டாங்க, எப்படி அந்த மிஷின் காசு எடுத்துச்சு? தம்பி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ இந்த ஏடிஎம் கார்டில் அந்த மாதிரி ஒரு சிப்பு இருக்கா, இதே மாதிரி சிப்பு உள்ளேயும் இருக்கும். அதுதான் வந்து அந்த மிஷினோட ஆக்சஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. இப்போ நிறைய பேர் ஏடிஎம் கார்டு எங்கே வைப்பாங்க? பர்ஸில் தான் வைப்பாங்க. அந்த பர்ஸை பேண்ட் பாக்கெட் பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ அந்த நேரம் நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு இருக்கப்ப இந்த POS மிஷினை பக்கத்தில் ஒரு 4 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் ஆகிரும். ஸோ கான்டாக்ட்ங்கிறது கிடச்சிரும். அந்த நேரம் நமக்கே தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி தான் இவர் வந்து திருடி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அண்ணே ஃபர்ஸ்ட் அந்த கார்டை கொடுங்கண்ணே. இந்த சிப்புனால ஒரு பிரச்சனை, சிப்பை வெட்டி எரிஞ்சிடுறேன். தம்பி இருங்க. சிப்பை இப்போ வெட்டி எரிஞ்சிங்கன்னா அப்புறம் அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் ஆகாது. பரவாயில்லையா? இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறங்கிறத சொல்கிறேன். அதை சொல்லுங்கண்ணே ஃபர்ஸ்ட்டு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ், auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.